சந்தோஷம். இளைஞனே சற்று சிந்தித்துப் பார். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய சந்தோஷங்களுக்கும் உன்னுடைய இன்ப சுகங்களுக்கும் அன்றைய கணம் நீங்கள் பொழுதை செலவிட்டு விட்டால் எதிர்காலம் என்பது உங்களுக்கு கேள்விக்குறியாகிவிடும். உங்களது தாய் தந்தையர் உங்களுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த எல்லா பொருட்களும் உன் ஆசைக்கும் உன்னுடைய சுகத்திற்கும் இல்லாமல் இந்த வாழ்க்கை அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்கிறார்கள். நம் சுகத்திற்காக எதை வேண்டுமானாலும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஏன் அந்த தவறுகளை செய்கின்றோம்? தவறான குடிப்பழக்கம், தவறான போதை பழக்கம், இப்பொழுது சமீபத்தில் உலா வந்திருக்கின்ற கஞ்சா புகையில் என்ற இந்த மதுக்கு அடிமையான இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு சர்வே கூறுகிறது. இதனால் உடலுக்கு என்ன லாபம்? உன்னை ஈன்றெடுத்து பெற்றெடுத்து ஆளாக்கி சிறப்பான மனிதனாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்தும் நன்றி கடனா இது. இதனால் ஒரு லாபம் கிடைக்கும் என்றால் தாராளமாக இதை செய்து விட்டு போகும். அதை தாண்டி ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு இருந்தால் இந்த வாழ்க்கை அவரை எப்படி பாராட்டுகிறது? இந்த ஒழுக்கம் அற்றவனாக இருந்தால் இந்த உலகம் அவரை எப்படி போற்றுகிறது? இதை தாண்டி நீங்கள் சாதிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் உணரக்கூடியது நம் சுகபோகத்தையும் நம்முடைய நல்ல அனுபவத்தையும் நம்முடைய இருந்து கொண்டிய இன்பத் துன்பங்களையும் கலந்துதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சரிசமமாக கொண்டு செல்ல முடியும். எனவே அறிந்து புரிந்து உணர்ந்து செயலாக்கம் செய்யுங்கள். இன்றைய காலம் உங்களை மாயையால் வித்திடுகிறது. அந்த மாய அலையில் வீழ்ந்து நீங்கள் சீரழிய வேண்டியம். சராசரி ஒரு உணவு இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் உணர்ந்து அந்த செயலாக்கத்துக்குள் செல்லுங்கள். இந்த வாழ்க்கை நீண்ட நெடுகாலம் நம்மளை பயணித்து கொண்டு போயிருக்கின்றது. அதுக்காக அனுபவங்கள் கற்றுத்தருகின்றன. ஒவ்வொரு நாள் ஒன்று செய்தால் எண்ணம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். அதை தாண்டி ஏதோ ஒரு இன்பத்திற்காக சுகத்துக்காக செய்தால் நம்முடைய வாழ்க்கை பயணம் பிற்காலத்தில் எப்படி இருக்கும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதன் பயன் அறிந்து செய்யுங்கள், தவறில்லை. பயன்பாடு இருந்தால் நீங்கள் என்ன வேணும் செய்யுங்கள். பயனற்ற பொருள் எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து முடிவெடுங்கள். வாழ்க்கை இன்பகரமாக மாயும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.